ஹாய் ஹாய்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு கோல்டன் பக்னியோட எஃப்எஃப் போட்டு. அண்ட் எனக்கு கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க எஃப்எஃப் போடுங்கக்கான்னு. ஸோ அதனால தான் எஃப்எஃப்போடு வந்திருக்கேன். போன எபிசோடில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஜேகே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பாருடா. அந்த கிஸ்ஸில் நீங்கள் உறைஞ்சி போயிருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்து சுகாவோட ஆஃபீஸுக்கு போயிருப்பீங்க. ஜேகே வந்து நம்ம மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸோட ரூமில் வந்து உட்காண்ட்ருப்பாரு. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணா, டேய் ஜாங்குகே என்னடா சொல்கிற, சத்தியமாவா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் அவ்வளோ வாயடிச்சு போய் கேட்டுட்ருக்காரு. டயாங்கெலாம், டேய் தொடப்ப கட்டிடுங்கடா, சீமை கட்டிடுங்கடா அப்படின்ட்டுருக்க. நம்ம ஹோபியெல்லாம் அப்படியே ஷாக்லேயே உட்காந்துட்டுருக்காரு. நான் சொன்னக்கு என்ன ப்ராசஸிங்னே தெரில. ஜின்னு குடு குடுன்னு கிச்சன் போய் அவரோட சட்டியை எடுத்துகிட்டு வந்து, டேய் திருப்பா அப்படின்ட்டு மண்டையாக அடிக்கிறாங்க. நம்ம ஜிம்மி வந்துட்டு, டேய் டேய் டே ஏன்டா அப்படி பண்ண, அவன் நம்ம ஊர் பிள்ளையாடா இல்லை அமெரிக்கன் பிள்ளையாடா, கிஸ் அடிச்சா விட்டுறதுக்கு, அவன் இந்தியன் பொண்ணுடா அப்படின்ட்டு மொத்தம் அந்த OT6ம் OT5யும் ஜேகேவை பிடிச்சி செம்மையாக திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காங்கடா. நம்ம ஜேகே வந்துட்டு, அண்ணா நான் வேணும்ட்டு பண்ணனா, தெரியாமல் கிஸ் அடிச்சிட்டேண்ணா, தெரியாமல் செத்துறேன்டா அப்படின்ட்டு நம்ம டென்ஷன் ஆகிறாரு. நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு, டேய் டே 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 என்னடா பண்ணி வச்சுருக்க, இது நான் கொரியன் படம் நினச்சியாடா, அது இந்தியன் ஃபிலிமே ஓட்டிடுவாடா, ஷாருக் கான் சல்மான் கான்லாம் பார்த்துருக்கல எப்படி இருக்கானுங்க, ஏன்டா சும்மாடுறா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் அழுகவே ஆரம்பிச்சிட்றாரு. டயாங்கா வந்துட்டு, ஐயையோ ஆரம்பமே போச்சு, சுகர் எனக்கு தெரிஞ்சு என்னென்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ எல்லாம் டயாங்கா தான் பார்க்குறாங்க. ஐயோ ஆமால அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு பிக் ஹைட் காமிச்சாங்க. சுகா ப்ரொடியூசர் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே வியந்து பார்த்துட்ருக்காரு வயனா எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லைண்ணா, நான் போய் தான் ஆகணும். வயன் அப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு தான் அவர் மட்டும்தானே இருக்கார், நான் அவங்களும் இல்லைனா யாரும் இல்லாதவன் ஆயிடுவேன். பையன் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இப்போ எதுக்கு அழுகிற, இல்லை நான் நான் கிளம்புறேன், அவங்கக்கிட்ட ஜின்னநாட்டெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன் சுகா அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது சுகா உங்களே ஒரு மாதிரி பார்க்குறாருடா. நீங்கள் அப்படியே திரும்பி, ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னு தெரில, வந்ததுலேருந்து எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு சுகா கிட்டே நீங்கள் சொல்லிவிட்டு அவ்வளோ டியர்ஸோட இந்த பிக் ஹைண்டை விட்டு போயிடுங்கடா. சுகா அப்படியே அங்கே இருக்க ஒரு 2 பேப்பர், அப்புறம் அங்கே ஒரு ஃபோல்டரில் ஒரு பேப்பர் இருக்குது, அப்புறம் அவரோட ஐபேடில் பார்த்தா நீங்களும் சுகாவும் செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ தாண்டா அவர் வச்சுருப்பாரு. இவர் அதை அப்படியே பார்த்துட்டு இப்போ அப்படியே ஒரு 1 ஹவர் ஆகி கடைசியில் இப்போ சுகா வீட்டுக்கு வராருடா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது, எல்லோரும் உட்காண்ட்ருக்காங்க. இப்போ டோரில் அடித்தோடனே ஹோபி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓ சுகா அது என்ன, ஜேகேங்கடா ஜேகேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா உள்ளே கோபமாக வர்றாரு. வந்துட்டு அவரோட திங்ஸ்லாம் அந்த டீ பாட்டில் வச்சுட்டு, டே ஜேகே என்னடா பண்ணி வச்சுருக்கேன், இல்லை சுகானா அது வந்துட்டு, டே கொஞ்சமாவது எனக்கு அறிவு இருக்காடா, அவன் என்ன நம்ம ஊர் பொண்ணு நினச்சியாடா, இந்தியன் பொண்ணுடா, இப்போ நினச்சா அது மொத்த ஊரே வந்து உன்னை வெட்டிட்டு போயிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நம்ம டைம் கேட்குறாரு. நான் கிஸ் அடிச்சதுக்கான வெட்டுவாங்க, கிஸ் அடித்தான் யாரை கிஸ் அடித்தான் அப்படின்ட்டு சுகா கத்தோன்னே ஜின் வந்துட்டு, டே 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 புரியுதுடா என்னடா பண்ணுறான் அவன், முதல்ல வயன் யாருன்னு தெரியுமா உனக்கு, நீ பாட்டு வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போது வந்துட்டு அந்த ஷீட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே வெடவெடப்பாயிட்டு அப்படியே அந்த ஷீட்டையே பார்த்துட்ருக்காரு. அப்போது நம்ம சுகா பாட்டு கத்திகிட்ருக்காரு, உனக்கு தெரியுமா அந்த பொண்ணை பற்றி அப்படி ஜேகே வந்துட்டு, என்னடா எனக்கு தெரியும் நீ அந்த பிள்ளை லவ் பண்ணுற, அதனால தானே எப்படி என்னை கத்திகிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. சுகா வந்துட்டு, நான் லவ் பண்ணுறேனா, நான் இப்போ சொன்னேன் நான் லவ் பண்ணுறேன் என்ன அப்படின்ட்டு அந்த OT6 நம்ம சுகாத பகுதி ஓபி கிட்டே போயிட்டு, டேய் நீ லவ் பண்ணலையா என்ன, சிச்சி இல்லையே நான் எங்கே லவ் பண்ணேன், நான் என்னைக்கா சொன்னேன் நான் லவ் பண்ணுறேன்னு, அப்போது அந்த டேட்டு ஐயோ அப்படின்ட்டு சொல்ல. இப்போ வந்துட்டு அவர் காஃபி குடிக்க அந்த கப்பை வச்சு தாண்டா அந்த பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே அந்த கப்பை உடைக்க நம்ம சின்ன, டே எத்தனை முறை சொல்லியிருக்கேன், காஃபி கப்பை எடுக்காதே எடுத்தாடி எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே இருக்கேன், ஆரம் அப்படின்னு சொல்ல. அப்படியே உட்காந்து அந்த ஃபோல்டர் தாண்டா பார்த்துட்ருக்காரு. இப்போது சுகா பார்த்துட்டு, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, உண்மையா சுகா இது உண்மையா அப்படின்னு கேட்க நம்ம தேங்காச்சு, என்னடா ஆச்சு இப்போ ஹோமி, என்னடா ஆரம்பாச்சு, ஜேகே எப்படி உட்காந்துருக்க, ஜிமின் உட்காந்துருக்க, வயன்
என்னடா சொல்கிற அப்படின்ட்டு நம்ம ஆரம் ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம ஜின்னு வாங்கி இதை படிச்சுட்டு டேய் வயன் ஒரு பிரின்சஸா அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். அந்த 6 பேருமே அப்படியே அப்படியே ஒரு மாதிரி நடுநிலையில் இருக்காங்க. ஜேகேலாம் பிரின்சஸா ஆமாம் ஏன் பிரின்சஸ் எடு செருப்பு நாய் அப்படின்ட்டு ஆரம் மண்டையிலே போடுறாரு. அவள் உன்னோட பிரின்சஸ் இல்லடா இந்தியன் பிரின்சஸ் அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாமே அமைதியாக ஏடுறாங்க. என்னடா இவன் பேசுகிறான்னு அதை பார்த்துட்டு ஏன்னா இந்தியன் பிரின்சஸா அப்படின்ட்டு நாங்கள் அதை பார்த்தா அது அவங்களோட ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். அவள் பேர் வயன் ராஜ்புத் சிங் அப்படின்னு சொல்ல ராஜ்புத் சிங்கா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாரு. இந்தியன் நார்த் சைடோட கிங் மிஸ்டர் சிங் ராஜ்புத் அவரோட சின்ன பொண்ணு, அதாவது கடைசி பொண்ணு தாண்டா வயன். செல்ல பொண்ணுடா அவள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள சுகா வந்துட்டு டேய் இதுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ட்டு ஹோபி சுகாவை பார்த்து கேட்க ஐ திங்க் இது உண்மையே சொல்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா உட்காந்துட்டு சொல்கிறாரு. ஆமாம் ஹோபி எனக்கு அது தெரியும். அவள் எப்போ நம்ம பிக் ஹைட்டில் எனக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணும் போது இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாள். அவள் சியோலுக்கு வந்த காரணம் டூரிஸ்ட்டை சுற்றி பார்க்கறதுக்குலாம் இல்லை, அவளுக்கு கல்யாணம் டிசைட் பண்ணியிருந்தாங்க, அதுலேருந்து தப்பிச்சு தான் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் பார்க்குறாங்க என்னது கல்யாணமா அப்படின்னு. ஆமாம் அவள் நம்ம சியோலில் நம்ம ஃப்ளைட்டில் பார்த்ததுக்கு முந்தின நாள், அதாவது அன்றைக்கி காலையில் தான் அவளுக்கு கல்யாணம். ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு தான் இங்கே வந்தா. தப்பிச்சு வந்து 1 மாதம் நம்ம கூட இங்கே இருக்கும்போது அவள் அந்த ஐடென்டிட்டியை மறந்து சந்தோஷமாக இருந்தா. பட் இப்போது அவள் அங்கே போயிட்டா. ஏன்டா அப்படின்னு நம்மகிட்டே கேட்க இதை பார்த்துட்டு ஏன்னா வயனோட அப்பாவுக்கு உடம்பு முடியல, வயனோட அப்பா கடைசி ஆசை வயனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ அதனால தான் வயன் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ ஹோபி இன்னொரு பேப்பர் எடுத்தா. அது வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி, கல்யாண இன்விடேஷன் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு ஜேகே அப்படியே உடஞ்சிடுறாரு. அவர் எடுத்துகிட்டு இல்லை அதெல்லாம் இல்லை சுகனா நீ என்கிட்ட போய் சொல்கிறல்ல டே ஜேகே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நீ போய் சொல்கிற எனக்கு தெரியும். அது வந்துட்டு நீ 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 போய் சொல்கிற எனக்கு தெரியும் சுகா அப்படின்ட்டு எல்லாரும் சுகாவையும் பார்க்குறாங்க, நம்ம ஜேகேயும் பார்க்குறாரு. சுகா சொல்கிறாரு டே ஜங்கு புரிஞ்சுக்கூடா, இல்லை அவளை நான் கிஸ் பண்ணிட்டேன்னு உனக்கு கோவம், அதனால தான் நீ இவனை எங்கேயும் அனுப்பியிருக்க. டே புரிஞ்சுக்கோடா லூஸு பயிரு. அப்போ எதுக்கு நீ அன்றைக்கி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி அவளை போய் கட்டி பிடிச்ச அப்படின்னு கேட்டா. அந்த ஒரு எபிசோட்லடா நம்ம சுகா ப்ராக்டிஸ் ரூமில் இருந்திருப்பார். அன்றைக்கி தான் உங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பீங்களா. ஸோ அப்போ அவங்க ஒரு பர்சன் பார்த்துருப்பாங்கன்னு சொன்னால அது நம்ம ஜங்குக்கு தான். அதை பார்த்துட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன்னா அவளுக்கு வீசிங் இருக்குது அப்படின்னு சொல்ல இப்போ மறுபடியும் எல்லோரும் சுகா வந்து பார்க்குறாங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா டேட்டா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது பையன் வந்து ஒரு பையனை லவ் பண்ணிருந்தாலாம். நம்ம ஏர்போர்ட்டில் கூட 10 நாள் பையனை கட்டி பிடிச்சிருப்பா. ஆமாம் அது வந்துட்டு பையனோட பாய் ஃப்ரெண்ட். ஆனால் அவன் ஒரு மாதிரி லூஸு. பையன்கிட்ட இருக்க ஸ்டேட்டஸ்க்காக அவளை கல்யாணம் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் பையன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கி அவன் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி தான் சியோலுக்கு 2 பேருமே வந்திருக்காங்க. அண்ட் சியோலுக்கு வந்தப்போ என்ன இருக்குன்னா அவன் வந்துட்டு சும்மா வயனோட காசு கொடுன்னு வயனுக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் அன்றைக்கி பிரேக்கப் ஆயிருக்கு. அன்றைக்கி தான் நான் வந்து வயன் கூட போனேன். அதனால் தவிர்த்து நான் அவர்கிட்ட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன். பிகாஸ் வயனுக்கு இது சொல்ல விருப்பம் இல்லை, அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் டேட்டு கூப்பிட்டுன்னு சொன்னேன். அதுதான் ஆச்சு அப்படின்னு சொல்ல எல்லோரும் அப்படியே நம்ம சுகாவை தான் பார்க்குறாரு. அப்போ ஜின்னு டே அப்போ நீ லவ் பண்ணலையாடா வயனை? அவன் வந்துட்டேன். ஆனால் நீ வயனை லவ் பண்ணலையா? டே எனக்கு வயனை பிடிக்கும்டா, ஆனால் அது லவ் இல்லைடா, ஒரு பாசம்டா. எனக்கு அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆனேன், அவ்வளோதான். எப்போ ஜேகே வந்து வயனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சோ நான் அன்றைக்கே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு தான் முக்கியம் வயனை விட அப்படின்னு சுகா சொல்ல ஜேகே அவ்வளோ டியர்ஸாக சுகா போய் ஹக் பண்ணிக்கிறாரு. நான் மஞ்சள்னா நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் ஜங்குக் அழுகாத இது கழுகுற அப்படின்ட்டு. இப்போ ஜின்னுக்கா என்னடா இதுன்னு இருக்கு. ஆரம் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பிகாஸ் சுகாவுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும்டா, பட் இருந்தாலும் ஜேகேக்காக அதை இன்டரப்ட் பண்ண வேணான்ட்டு அதை மறைச்சிக்கிறாருன்னு ஆரம்புக்கும் ஹோபிக்கும் நல்லாவே புரியுது. பட் இருந்தும் அவங்க எதுவுமே கேட்டுக்கல. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு சரி இப்போ வயனுக்கு வந்து கல்யாணமா அப்படின்ட்டு அந்த பத்திரிக்கையை தான் பார்க்குற. பிகாஸ் அது இன்விடேஷன் இருக்கும்லடா. இது பார்த்து ஜேகே நான் போவேன், நான் இந்தியா போகிறேன். டே ஜங்கு இந்தியா என்ன சியோலா இல்லை பூசாலா? இந்தியா போகிறேன்ற இந்தியா போனால் இந்தியன் ஆஃபீஸ்லாம் வந்துடுவாங்க. அப்புறம் ப்ரெஸ்ஸு மீடியா அப்படி எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எல்லா கேள்வியும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹோபி தாண்டா சொல்லிட்டாரு. நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஆமாம் ஜங்குக்
பேசாமல் நீ மறந்துடு. ஜிமின் நான் அடிச்சு போட்டுருவேன். எனக்கு வயனெல்லாம் மறக்க முடியாது. எனக்கு அவள் தான் கட்டினா கட்டுவேன், அவளை தான் கட்டுவேன். நான் காலம் ஃபுல்லாக சன்னியாசியாக போயிடுவேன். அப்போ நீ சன்னியாசியாக தானே போகணும் அப்படின்னு சொல்ல, இப்போ வந்துட்டு அந்த இன்விடேஷனை வந்து நம்ம ஜின்னு படிச்சுட்ருக்கார். இந்த மாதிரி மணப்பெண் தோழி அப்படி இப்படின்லாம் இருக்க அவர் பார்த்துட்டு என்னடா இது ஒன்று விளங்கலை அப்படின்னு இருக்கார். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம ஆரம் டிசைட் பண்ணுறாரு. ஓகே இந்தியா போகலாம். ஆரம் விளையாடுறியா? ஜேகே லைஃப் தானே நமக்கு முக்கியம், ஜேகே தான் நமக்கு முக்கியம். என்ன அவங்க இந்தியன் வெட்டிங் தானே, இன்விடேஷன் கொடுத்துக்கோங்க, ரொம்ப சீக்ரெட்டாக போயிட்டு வரலாம்டா, ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக போயிட்டு யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு சொல்ல, இங்கே எல்லோரும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஐபேடில் பார்த்தா இன்னும் அவங்க 2 பேர் ஃபோட்டோ தான் இருக்கா. சுகா அதை அப்படியே வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிகிட்டே மேலே போகிறாரு. இப்போ ஆரம்ப ஹோபியோ எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான்டா, இதுவும் மாடா அப்படின்ட்டு ஆரம் ஹோபிகிட்ட சொல்ல, ஹோபிக்கு என்ன பேசுறதுனே தெரில. இப்போ அவங்க 2 பேருமே நைட்டு சுகாவோட ரூம் போனால் சுகா வந்துட்டு அந்த 3 தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சொன்ன ஃபன்னி ஜோக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு குடித்தப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம சுகாவுக்கு ஞாபகம் வருது. இப்போ வந்துட்டு ஹோபி, டே சுகா எங்களுக்கு தெரியுதுடா நீ அவளை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு ஜேகே தாண்டா நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு ஹோபி நீ இவ்வளோ பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாடா? இல்லைடா எனக்கு அவளை லவ்வான்னு தெரிலடா, எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கும் அந்த பிள்ளைய, லவ்வெல்லாம் இல்லைடா ஹோபி. அப்போ பிடிக்காம தான் வால்பேப்பரில் வச்சியா? நான் எங்கடா வச்சேன், அவள் தாண்டா வச்சா அப்படின்னு சொல்ல, நீங்கள் தாண்டா வச்சுருப்பீங்க. ஆஃப்டர் ஆல் அந்த ட்ரிப் போகும்போது நம்ம இங்கே வச்சுக்கலாம், நம்ம இது வச்சுக்கலாம். இல்லை அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு சுகா கூட சேர்ந்துருப்பீங்களே, அப்போ கொஞ்சம் க்ளோஸாக இருப்பீங்களா, அப்போ வந்து நீங்கள் தான் இந்த மாதிரி சுகாவோட வால்பேப்பரு அந்த ஐபேட் ஃபுல்லாகவே நீங்கள் தான் செல்ஃபில் எடுத்து வச்சுருப்பீங்கடா. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு சொல்ல, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்புக்கு தூக்கி வெறி போட்டுருச்சு. என்னடா சொல்கிற, இப்போ நம்ம கஷ்டப்பட்டு இந்தியா போயிட்டு அந்த பொண்ணு ஒன்று தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஜேகே என்னடா பண்ணுவான் தெரில, ஜேகே தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க. எங்கள் ஜேகேவா அவ்வளோ சேடாக உட்காந்துட்ருக்காருடா. அவர் ஃபோன் ஃபுல்லாக அவங்க ஃபோட்டோஸாகவே தான் இருக்குது, ஃபோட்டோ மட்டும் தாண்டா இருக்குது. அதை அவர் அப்படியே பார்த்துட்டு விட்டு போயிட்டல, எனக்கு சுகா தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், உனக்கு என்ன பிடிக்காத வயன் அப்படின்ட்டு உங்களோட ஃபோட்டோவே பார்த்துட்ருப்பாடா. இங்கே அப்படியே நீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் தான் இருக்கீங்க, அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. லைக் சுகாவும் நினச்சி இல்லை, ஒரு மாதிரி அவங்களுக்கு டியர்ஸாக இருக்குது. இப்படி பிடிஎஸ் விட்டு போகணுமா, ஜென்னனோட திட்டு, ஜேஹோ பண்ணோட சிரிப்சனம், நம்ம ஜிம்மினோட ஃப்ளர்ட்டிங்கு, டேங்கோட ஜோக்கு, அப்படி அப்போ உங்களுக்கு ஜேகே ஞாபகம் வருது. என்னன்னு தெரியல, உங்கள் மனசு அவ்வளோ ஹெவியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஜேகே கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஃபீலாக, என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்கடா. உங்களுக்கு சுகர் நினச்சா ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்னு இருக்கும்போது இப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது உங்கள் அண்ணா கிட்டேருந்து, சீக்கிரம் வந்துடுவேன், அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் அப்படின்ட்டு. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே வச்சிருந்தீங்களா. நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் போக என்னன்னு தெரில, உங்களுக்கு ஜேகேவோட தாட்டாக தான் வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க ஒரு ஃப்ளைட்டு வந்துட்டு ஃபுட்டை கொடுக்குறாங்கடா, அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ஜேகே ஞாபகம் தான் வருது. லைக் அவர் ஃபுட்டு மாற்றி எடுத்துருப்பார்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. அங்கே ஒரு குழந்தை தூங்கிட்டுருக்கு, அந்த குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு ஜேகே ஞாபகம் தான் வருது, அவர் எப்படி தூங்கிட்டு இருப்பார். பாட்டிமா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு மாதிரி உட்காருங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்கடா, அவங்கக்கிட்ட நீங்கள் தண்ணியெல்லாம் கொடுத்து. எங்கே போயிட்டுருக்கீங்க? நானா, என் பேரன் இந்தியாவில் இருக்கான், அவனை பார்க்க போயிட்டுருக்கேன். ஓ பேரன் ரொம்ப நல்ல பையன்தான், அவன் ரொம்ப தங்கமான பையன். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், ஆனால் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணல. அந்த பொண்ணுக்காகவே அவன் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு வருவான் அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்கள் மைண்ட் அப்படியே அந்த நைட் தானே போகுது, ஜேகே உங்களுக்காக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல, அதை அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு உங்களே அறியாமல் ஜக்குக் நான் லவ் பண்ணுறல, இவ்வளோ லவ் பண்ணுறீங்கடா அப்படின்னு நீங்கள் ஜேகேவே நினச்சிட்ருக்கீங்கடா. இப்போ அப்படியே அந்த ஃப்ளைட் கொரியாலேருந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகுதுடா. இப்போ அப்படியே 3 days ஆகுது. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எப்படியும் உங்களுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் நோ யூஸ். அவங்க கால் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு, எதுவுமே இல்லை. அப்படியே எதுவுமே ரிப்ளைவே வரல, பிளாக்கடாக இருக்குது உங்கள் நம்பர். அதாவது சியோவில் இருக்கும்போது நம்ம ரோவிங் போட்டிருப்போம் ரீசார்ஜ், அது ஒவ்வொரு ஊர்லேருந்து கால் பண்ணிக்கலாம், அதனால் அப்படி இருந்திருக்கு. பட் இப்போ நீங்கள் இந்தியா போனோடனே அது பண்ணவே இல்லை. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, பட் அது வந்து கிடைக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ
இப்போ அப்படியே வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம ஜிமின் தான், டே ஜங்கு சாப்பிட்றா, சாப்பிட்றா, வயன் ஏதாச்சும் ட்ரிப்பில் பண்ணலாம். டே ஜேகே 2 நாள் நீ சரியாகவே சாப்பிடல, சும்மா சாப்பிடாம ஒர்க் அவுட் பண்ணிங்க பார் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் ஜேகே ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காருடா. நம்ம டேங்கர்லாம் பார்த்துட்டு டே சாப்பிடு ஜங்குக் அப்படின்னு சொல்ல, எங்கள் சுகாவா அவரோட ஃபோனை தான் பார்த்துட்ருக்காரு, ஜேகேவும் பார்க்குறாரு அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. இப்போ அப்படியே கரெக்டாக இந்த பக்கம் பார்த்தா அவங்க அப்பா தான், வயன் எனக்காக வயன், அப்பா இப்போ ஏன்ப்பா இதுலேயும் வந்து நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அக்கா வந்துட்டு, வயன் இந்த நேரத்துக்கு அம்மா இருந்துருந்தா நீ கேட்டிருப்பல்ல அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ஃபேஸே மாறிடுதுடா. சாரா அப்படி இல்லை சாரா, ஓ நான் மட்டும் நீ அங்கே போனோன்னு எனக்கு எவ்வளோ ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா, நீ பாட்டு போயிட்டல. அப்போ உங்கள் அண்ணன் வந்துட்டு, சாரா எதுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்ததே பெருசு விடு. அப்போ சாரா ஒரு மாதிரி போய் உட்காந்துக்கிறாங்கடா. நீங்களா சாரா தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க அப்பா வந்துட்டு, எனக்காக இது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க எல்லா மினிஸ்டர்ஸும் உங்களை புஷ் பண்ணுறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நீங்களும் சரி பண்ணுறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைல்ரா, ஒரு மாதிரி லைக் எப்படி ஒத்துக்க வச்சுட்டோண்டா அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்கள் அப்பா உடம்புலாம் ஒன்றும் சரியில்லை, நல்லா தான் இருக்காது, பட் எப்படியாவது இது சாக்காக வச்சு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் அவரோட விஷயமே. ஸோ இப்போ இங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்குது. உங்களுக்கு ஜேகே நினப்பா மட்டும்தான் இருக்குது. லைக் அங்கே இன்னும் பிடிஎஸ் ஆர்மிஸில் இருப்பாங்களடா, அவங்களாம் ஜேகே ஜிமின் ஜின்னு சுகாலாம் பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஜங்குக் ஞாபகமாகவே தான் இருக்குது. அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்கன்னா, ஐயோ நான் ஜேகே தான் லவ் பண்ணுறேன், சுகானாவே இல்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படியே உங்கள் மைண்டில் அவ்வளோ ஒரு தாட்ஸு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள்கிட்ட உங்கள் ஃபோனும் இல்லை. ஸோ இப்போ அப்படியே 1 வீக் ஆகுது. நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் எப்பா என்ன வெயில் அப்படின்ட்டு இறங்குறாங்க ஒரு ஃப்ளைட்லேருந்து. நம்ம ஜேகேலாம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டுருக்குறாரு, நம்ம ஜிமின் எனக்கு கொட்றா அப்படின்ட்டு. நம்ம ஹோபி வந்து பார்க்குறாரு, டேய் என்னடா பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்ம சுகா வந்து பார்த்துட்டு, இந்த லட்சணத்தில் இவன் வந்து பொண்ணை கடத்திட்டு நம்ம சியோவில் கூப்பிட்டு போகிறானா, சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறான் பாரு. நம்ம வந்துட்டு கைடு புக்கு வாங்கிட்டாங்க, ஒரு கைடு. ஹலோ ஐ எம் பொர்னாசியோ பரப்பினோ that is Yeon Kimin, that is J-Dope, J-Move and Niagara Popo and Brett Genie, Imini Kim. சார் இதான் உங்கள் பேரா? நம்ம வந்துட்டு மொத்த ஐடென்டிட்டி மாற்றிட்டாங்கடா. எல்லாம் ரொம்ப ஃபன்னியாக கெட்டப்லாம் போட்டுட்டு பேரே மாற்றிட்டாங்க. மை நேம் இஸ் பொர்னாசியோ பரப்பினோ, திஸ் இஸ் பிரெட் ஜினி மை வைஃப் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜின்னுக்கு வந்து ஃபீமேல் காஸ்டியூம் கொடுத்துட்டாங்கடா. ஓகேவா? இதை பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ட்டு, திஸ் இஸ் ஆல் மை சன்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம ஜேகேலாம் இதெல்லாம் தேவையானா, டே நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்ன்னு சொன்னால் அறுத்து போட்டு எல்லா இன்ஃப்ளூயன்சஸ் வந்துடுவாங்கடா, மூடிட்டுருதான் அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் அப்படியே வந்துட்டு இந்த டூரிஸ்ட் கைடு வந்துட்டு சரிங்க சார் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு லாஜில் விட்டோன்னே தான் நம்ம ஜின்னு வந்து விக்கு தூக்கி போட்டு, டே என்னை பற்றி நான் குவான்டிட்டி மாதிரியாடா இருக்கேன், ஆமாம் நான் தாங்க உங்கள் குவான்டிட்டி அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து ஹாக் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்துட்டு ஐயோ விளங்கோண்டா அப்படின்ட்டு சொல்லி இப்போ எல்லாமே நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்கடா, எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர். ஓகேவா? இப்போ வந்துட்டு அங்கே ஒரு பர்சன் வர்றாங்க. சார், ஓ வாங்க, ஹலோ என் பேர் மியா, நான் வந்துட்டு ஒரு கைடாக இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம அந்த பேலஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேர் செக்கிங்லாம் பண்ணுவாங்க. அங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அண்ட் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் பிரின்சஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு பாட்டு பேசிகிட்டு இருக்கு. சுகா அந்த பொண்ணை தான் பார்க்காது. இதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஹோபி பார்த்துட்டு, ஓகே சார் நம்ம போகலாம், அண்ட் ஓகே சார் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஒரு ஜீப்பில் தான் போயிட்டுருக்காங்கடா. இப்போது மியா யாருன்னா இந்த பிரின்சஸ்ஸு குயினு கிங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு இது மாதிரி இருப்பாங்க. அதில் வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸோ ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சி அவங்க நம்பரை வாங்கி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. மியாவுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த கார் வந்துட்டு அப்படியே போகுது, அந்த ஹோட்டல் விட்டுட்டு அப்படியே போகுது. பார்த்தா அது அவ்வளோ ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. அந்த உள்ளே போகிறதுக்கே ஒரு 10 கேட் இருக்குது. 10 கேடி திறந்து போகும்போது நம்ம ஆரம்பலாம் என்னடா அது அப்படின்னு பார்க்க, நம்ம ஜேகேலாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு, ஓ திஸ் இஸ் ஆல் மை மாமனார் சொத்தியா அப்படின்ட்டு. நம்ம ஜிமின் வந்துட்டு, டே மச்சான்
அந்த வீடியோ எனக்கு குத்துரு, அந்த வீடியோ டேங்க்கு குத்துரு. சரிடா சார், நடு வீடியோ எனக்கு தாண்டா. சரிடா சார் அப்படின்ட்டு நம்ம சுகாவா ஒரு மாதிரி பார்க்குறாரு. நம்ம ஜோபியா என்னடா இதுன்னு வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்கும்போது மியா சார் கேமரா செட்டி நாட் அலவுட். ஓகேம்மா ஓகேம்மா. அப்புறம் நம்ம ஜிம் டேய் தாஜ்மஹால் தானே அப்படின்னு சொல்ல. ஆமாம் சார், அது ராயல் ஃபேமிலிக்காக, அதெல்லாம் ராயல் ஃபேமிலியோட சொத்து. என்னது? ஆமாம் அப்படின்னு சொல்ல இதை அப்படியே பார்க்குறாங்க. டேய் ஜங்குக்கே, நீ பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராயல் ஃபேமிலின்னு தாஜ்மஹாலே உனக்கு தான் அப்படின்னு சொல்ல. ஆமாம்ல அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு வர்றது ஜின்னு ஆரம்போ தாள் அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ட்டு இருக்காரு. மியாக்கா அப்படியே பார்க்குறாங்க, எங்கேருந்துடா இவங்களை பிடிச்சோம் அப்படின்ட்டு. சரி இப்போ உள்ளே வரும்போது அவங்க ஒரு படம் வந்துட்டு, மியா யார் இவங்க வந்துட்டு பிரின்சஸை பார்க்க வந்திருக்காங்க. பிரின்சஸை பார்க்கவா? வெட்டிங் இன்விடேஷன் இருக்குது. இந்த வெட்டிங் ராயல் வெட்டிங் இன்விடேஷன். இது யார் கொடுத்தா? அதான் சொன்னால அனுப்புறியா இல்லையா அப்படின்னு சொன்னேன். இதாக போகலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கார் அப்படியே போய் ஒரு பேலஸ் முன்னாடி நிற்குதுடா. ரொம்ப ஒரு குட்டியாக இருக்குது அந்த பேலஸ். இப்போ வந்துட்டு மியா வந்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த 7 பேருமே அந்த பேலஸ்குள்ளே தான் போகிறாங்க. சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம ஜங்குக்கு போகிறாருடா, பிகாஸ் அவருக்கு ரொம்ப உங்களை பார்க்கணுன்னு. அவருக்கு பக்கத்தில் நம்ம ஜின்னு, பின்னாடி சுகா, ஹோபி, நம்ம டேங்க ஆரம் இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த மியா பொண்ணு சொல்லிகிட்டே வருது, இது வந்து எங்கள் ஊர் கல்ச்சர் அப்படி இப்படின்னு. இப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஹெட் ஸ்டாஃப் வந்துட்டு, யார் இவங்களாம் விருந்தாளிங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல. வெளியூர்லேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்ல. ஆமாம், இந்த ராயல் இன்விடேஷன் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? தே ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் இன் சவுத் கொரியா. நம்ம பிரின்சஸ் அங்கே இருந்ததுனால தெரியும். பிரின்சஸ்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் அப்படின்ட்டு இன்விடேஷன்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் நம்ம பயப்படிங்க எல்லாம் ஃபுல்லாக கோட்டு சூட்டு அப்படி தான் வந்துருப்பாங்கடா. சூட்டு இல்லை, ஃபுல்லாக ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு, அப்புறம் அதுக்கு மேலே கோட்டு மாஸ்க் அப்படி தான் இருப்பாங்க. இது பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க விருந்தாளிங்க, ஸோ நம்ம வரவே இருக்கணும், அது மாதிரிலாம் தெரியும்ல நம்ம ரூல்ஸு. அப்போது அந்த பட்லர் மாதிரி நமஸ்கார் சார், நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி. நான் ஜேகே வணக்கம் அப்படின்றாரு. என்னடா இது வணக்கம் வைக்கிறானேன்ட்டு அந்த பட்லர் ஒரு மாதிரி பார்க்க, நம்ம மியா ஜேகேவை பார்க்க, நம்ம ஜின்னோட ஜங்கு கூட மண்டையில் அடிக்க, மூடிட்டுருடா அப்படின்னு எல்லோரும் சொல்ல. இதோடய இந்த எபிசோடை முடிக்கிறேன். சீக்கிரமாகவே அடுத்த எபிசோடு வந்துடும். மேபி அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோடாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோடாக இருக்கலாம்டா. அண்ட் ஸ்டே டியூன்ட். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். லவ் யூ மை வசல் குட்டீஸ்.